கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 2024 ஆண்டின் கடைசி நாளிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த ஆண்டு முழுவதிலும் நம்மை பாதுகாத்திருக்கிறார், பராமரித்திருக்கிறார், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்திருக்கிறார். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. அதை எண்ணி எண்ணி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நன்றி அறிந்துள்ள இருதயத்தோடு கூட கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் காத்திருப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அதிகமாய் பலப்படுத்துவார். புதிய ஆண்டிலும் புதிய கிருபைகளை, புதிய நன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களை, புதிய வல்லமையை நமக்குள்ளே நிறைவாய் அதிகமாய் கொடுப்பாராக. அதற்காக நம்மை முற்றிலுமாய் இந்த ஆண்டின் இறுதி வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை வணைந்து கொள்வார், உருவாக்குவார், மேன்மைப்படுத்துவார். இப்பொழுதும் நாம் 2 பாடல்களை பாடப்போகிறோம். முதலாவது பாடலாக இதுவரை நடத்தி என்ற ஒரு பாடலை நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து பாடுவோம். நீங்களும் சேர்ந்து பாடுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அதிகமாய் பலப்படுத்துவாராக. ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்தேன், மறியலை தாண்டினேன் உம்பலத்தார். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி
நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இந்த பாடலை நாம் தொடர்ந்து பாடுவோம். போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவிலாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறைவாழ்வளித்தார். வாழோகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்தார். வாழோகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டிலே அவர் காணாதவர் போல் இருந்தார். கப்பலின் அடித்தட்டிலே அவர் காணாதவர் போல் இருந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். அசைவாடும்
அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே காயங்களை. அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா 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 ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார்.
மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே. எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம். எங்குகின்றோம் உம் ஆசி பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே. எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம். எங்குகின்றோம் உம் ஆசி பெறவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 2024 ஆண்டிலே கடைசி தேதியிலே கர்த்தர் மிகுந்த கிருபையினாலே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் சந்தித்து அவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். நம்மில் சிலர் பலவீனப்பட்ட பொழுது அவர் அற்புதங்களை செய்து அதிசயங்களை காண பண்ணி இருக்கிறார். நம்மில் அநேகரை வழிகளில் எல்லாம் தம்முடைய தூதர்களை கொண்டு காத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இதற்கு நாம் பாத்திரர் அல்ல, ஆனால் ஆண்டவர் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே நம்மை இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறார். இம்மட்டுமாய் அவர் என்னை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம் இந்த வசனத்தின்படியே ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை பலமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நாம் அதற்காக ஆண்டவருக்கு அதிக நன்றி உள்ளவர்களாக காணப்படுவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்திக் கொள்வோம். ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணிப்போடு கூட ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். அவர் அதில் பிரியமுடையவராக காணப்படுகிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்தபடியினாலே நாம் அதிகமாய் அவர்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்படுவோம். சங்கீதம் 103 நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார்: என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எண்ணில் அடங்காத நன்மைகளை செய்திருக்கிறார், உபகாரங்களை செய்திருக்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு அருகாமை வந்து நம்மை பலப்படுத்தி நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு அதிகமாய் உதவி செய்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய சுய பலத்தினாலோ அல்லது சுய சம்பாத்தியத்தினாலோ சுய புத்தியினாலோ நான் எதையும் சாதித்து விட முடியவில்லை. மாறாக ஆண்டவர் கிருபையினாலே நடத்தி வந்த அனுபவத்திலே நாம் அதிகமாய் அவர் செய்த உபகாரங்கள், அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த அதிசயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஏக சத்தமா நாம் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம், கர்த்தருடைய நாமத்தை துதிப்போம். அதில் அவர்
பிரியமுடையவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது சங்கீதம் 103:3 அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என்று சொல்லுகிறார். God forgives all your iniquity. ஆண்டவர் நம்முடைய எல்லா அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து இருக்கிறார். நம்மில் அநேகர் துணிகரமாய் பாவம் செய்கிற காட்சியை நாம் காண முடியும். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருந்தும் துணிகரமாய் செயல்படுகின்ற ஒரு அனுபவம், துணிந்து பாவத்திலே விழுந்து கிடக்கிற ஒரு அனுபவம், இதை அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் காண முடியும். ஒருவேளை தங்களை கரைப்படுத்திக் கொள்ளுகிற பாவங்கள், பலவிதமான காரியங்கள் நம்மிடத்திலே நிரம்பி இருப்பது, குறிப்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருந்தும் அப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ளே நிரம்பி இருப்பதை நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் வேறுபட்ட பாவமாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவண்டை வருகின்ற பொழுது அவர் மன்னிக்கிறதில் தயை பெருத்தவர் என்பதாக பரிசுத்த வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்ற ஒரு வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி மிக தெளிவாக சொல்லுகிறார். அநேக விதங்களிலே நாம் தேவனற்றவர்களாக, தேவனுடைய செய்கைகளாக இருப்பதற்கு பதிலாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது உண்டு. ஒருவேளை நாம் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கின்ற பொழுது எரேமியா சொல்லுகிறார், உங்கள் வழிகளை, உங்கள் கிரியைகளை சீர்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டின் கடைசி பகுதியிலும் ஆண்டவரே, என்னிடத்திலே காணப்பட்ட அக்கிரமங்கள், என்னிடத்திலே காணப்பட்ட பலவிதமான காரியங்கள், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து, ஆண்டவரே என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னியும், என் பாவங்களை எல்லாம் மன்னியும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எரேமியா 5:25 நாம் வாசிக்கின்ற பொழுது, உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மையை வரவிட்டாது இருக்கிறது என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் பரிசுத்தர். அவரை போல பரிசுத்தமுள்ள தெய்வம் ஒருவரும் இல்லை. அவர் பரிசுத்தர் ஆகையால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய நடக்கையிலே கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என்று சொல்லுகிறார். God forgives our sins. அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவர். புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வசனத்தின்படியே என்னுடைய பழைய சுபாவங்கள் என்னை விட்டு நீங்கி போகட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்திக் கொள்ளுகின்ற பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற பொழுது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், நம்மை ஒரு புது மனிதனாய் மாற்றுகிறார். நாம் அவருக்கு உகந்த ஒரு பாத்திரமாக, எஜமானுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக, எஜமானுக்கு பயன்படுகின்ற ஒரு பாத்திரமாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். அப்படிப்பட்ட கிருபையை இந்த மாதத்தின் கடைசியில், இந்த வருடத்தின் கடைசியில் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்வோம். இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, God heals all your diseases. ஆண்டவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது.
இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, அவர் இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாய் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே அநேகர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்தார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அநேகர் இயேசுவை நோக்கி ஓடி வந்தார்கள் என்று சொல்லி பரிசுத்த மத்தேயு 4:23 நாம் அப்படி வாசிக்க முடியும். இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவண்டை ஓடி வந்தார்களோ அவர்களுக்கு அவர் சுகம் கொடுத்தார். அவர்களுடைய பலவீனங்களை எடுத்து போட்டார். அவர்களுடைய நோயை நீக்கி அவர்களை சுகமாக்கினார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வார்த்தைகளிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த ஆண்டிலும் கூட நம்மை கர்த்தருக்கு முன்பதாக நிறுத்தி நோக்கி பார்ப்போமே. நம்ம அநேகர் பலவீனப்பட்டு போனோம். அநேக மரண தருவாயிலே காணப்பட்டோம். மரண விளிம்பிலே நாம் கிடந்தோம். சிலர் விபத்துக்குள்ளாக மாட்டி என்ன செய்வோம் என்று கதர்ந்த ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் உங்கள் நோய்களை நீக்கி இருக்கிறார். அவர் உங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். இன்னும் நாம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வை அளித்தார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தார்களோ அவர்களுக்கு அவர் அற்புதமான சுகத்தை கொடுத்தார். நோய்களை நீக்கினார். பிசாசின் கிரியைகளை அகற்றினார். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுத்தார். கொடிய நோய் நெடுநாள் வியாதியை அவர் சுகப்படுத்தினார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். நாம் பலவீனப்பட்ட பொழுது, நாம் சுகவீனமாய் இருந்த பொழுது, இயேசுவின் நாமத்தை சொல்லி நாம் ஜெபித்த பொழுது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தினாலே பற்றி கொண்டிருந்த பொழுது அவர் மிக பெரிய அற்புதங்களை நமக்குள்ளே செய்திருக்கிறார். ஒரு விஷயம், ஒரு வாலிபன் தன்னுடைய வாகனத்திலே சென்று கொண்டிருந்தான். இது நடந்த சம்பவம். அந்த வாலிபன் வாகனத்திலே 2 வீலரில் சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று விபத்துக்குள்ளாக மாட்டிக்கொண்டான். அவனை மருத்துவமனையிலே வைத்திருந்தார்கள். அவனுடைய தலையில் பலத்த காயம் இருந்தபடியினாலே மருத்துவர்கள் இந்த தலைப்பகுதியிலே செய்ய வேண்டிய எல்லா சிகிச்சைகளையும் அவர்கள் சரியாக செய்தார்கள். ஆனாலும் மருத்துவர் இப்படி சொன்னார்: உங்கள் குழந்தை கண் விழித்து, ஒருவேளை கோமா நிலையில் இருந்த இந்த வாலிபன் கண் விழித்து அம்மா அப்பா என்று சொன்னார். அந்த பிள்ளை உங்களுக்கு என்று சொல்லிவிட்டார். இந்த பெற்றோர் மிகுந்த பயபக்தி உடையவர்கள். எல்லா ஆராதனைகளிலும் உபவாச கூடுகைகளிலும் கலந்து கொள்ளுகிறவர்கள். ஆண்டவரை நோக்கினார். சபையினிடத்திலே சொன்னார்கள். சபையிலே பலர் அவர்களுக்காக, அந்த வாலிபனுக்காக ஜெபித்தார்கள். நடைபெற்ற சம்பவம் என்னவென்றால், 3 நாட்கள் கழித்து அந்த வாலிபன் கண் விழித்த பொழுது அம்மா என்று சொல்லி அழைத்த அந்த உணர்ச்சி பூர்வமான அந்த காட்சியை நாங்கள் அறிந்திருக்கிறோம். விபத்துகளிலே மாட்டிக்கொண்ட பொழுது இயேசுவை நோக்கி என் பிள்ளைக்கு விடுதலையை தாரும், என் பிள்ளைக்கு அற்புதம் செய்யும் என்று கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியை, இந்த ஆண்டு முழுவதிலும் எத்தனை விசை அவர் உனக்கு அற்புதம் செய்திருக்கிறார். எத்தனை விசை நீ அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது உன் நோய்களை குணமாக்கி இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் தடுமாறி விழுந்த காலத்திலே மீண்டும் நம்மை எழுந்து நிற்க பண்ணும்படியாய், எழுந்து நடக்க பண்ணும்படியாய் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அநேக
வயது முதிர்ந்த காலத்திலே விழுந்து விடுகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினாலே அவர்கள் மீண்டும் எழுந்து நடக்கின்ற ஒரு புது பலத்தை, ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, நோய்களை எல்லாம் நீக்கினீரே, என் நோய்களை எல்லாம் குணமாக்கினீரே, என் மன அழுத்தத்தை எடுத்து போட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி பலிகளை செலுத்துவோம். விசுவாச வாழ்க்கையிலே இனியும் எனக்கு வாழ்வு உண்டோ என்று சொல்லி ஏங்கின கண்ணீரோடு காணப்பட்ட அந்த அனுபவத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர், எவ்வளவா எனக்கு உதவி செய்திருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய நோய்களை குணமாக்கினபடினாலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். மூன்றாவதாக, God redeems your life from the pit. ஆண்டவர் நம்மை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த வருடத்திலே அநேக விதமான அழிவுகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இயற்கை சீற்றத்தினாலே மலை சரிவுகள் ஏற்பட்டு அநேக ஆண்டு போனதை நாம் அறிந்திருக்கிறோம். பெருமழை பெய்து அநேக இடங்களிலே வெள்ளங்கள், சேதங்கள் ஏற்பட்டு அநேகர் உயிரிழந்திருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அநேகருடைய சம்பத்துக்கள், அநேகருடைய வாகனங்கள் ஒருவேளை நீரிலே அடித்து சென்ற காட்சி, வெள்ளத்திலே அடித்து சென்ற காட்சியை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார். ஒருவேளை நாம் நியாயமானவர்கள், அவர்கள் எல்லாம் மோசமானவர்கள் என்று அல்ல. ஆண்டவர் ஒரு பெரிய விபத்தில் இருந்து, ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து, பெரிய வெள்ளத்தில் இருந்து அவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஏன், கடந்த நாளிலே நடைபெற்ற விமான விபத்தை நாம் அறிந்திருக்கிறோம். தரையை இறங்குகின்ற பொழுது அதனுடைய கருவி சரியாய் வேலை செய்யாதபடியினாலே அல்லது பறவை மோதினபடியினாலே பெரும் விபத்து, பெரும் அழிவை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் இது போன்ற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் நம்மை கிருபையாய் விலக்கி, அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சித்திருக்கிறார். அழிவு என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலக வாழ்க்கை ஒரு சதம் அல்ல, இந்த உலக வாழ்க்கை ஒரு நிரந்தரம் அல்ல. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கூடாரம் போன்ற வாழ்க்கை, கடலை போல ஓடுகின்ற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு பின்பதாக இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அது அழிவில்லாத வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அந்த நித்தியமான அந்த ராஜ்யத்திலே சேரும்படியாக ஆண்டவர் இந்த பூலோக வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற ஒரு அனுபவம், ஒரு நிழலாட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே காணும்படியாய் ஆண்டவர் நம்மை கிருபையாய் வைத்திருக்கிறார். இந்த உலக அழிவுக்கு பின்பதாக இளைப்பாறுதல், நியாயம் தீர்ப்பு, தேவனுடைய ராஜ்யம் என்ற அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து செல்லும்படியாய் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். அவர் தம்முடைய சுதந்திரமாக, தம்முடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றியிருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்திலே ஆண்டவர் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டி ரட்சித்திருக்கிறார். நாம் சங்கீதம் 107:20 வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆண்டவர் ஒருவரே நம்மை தப்புவிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், அழிவுக்கு நம்மை தப்புவிக்கிறவர் என்ற வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். நோவா காலத்திலே ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், அக்கிரமம் பூமியிலே பெருகிற்று. ஆனால் நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் காக்கப்பட்டார்கள்.
வேதத்தை வாசிக்கின்ற பொழுது சோதோம் குமரா பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க முற்பட்ட பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாம் லோத்தை அந்த பட்டணத்தின் அழிவில் இருந்து காத்துக் கொண்டார். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடைய பார்வையிலே நீதிமானாய் காணப்பட்டார்கள், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட அனுபவத்தோடு கூட நாம் வாழுகின்ற பொழுது நித்திய அழிவில் இருந்து ஆண்டவர் நம்மை மீட்டு தம்முடைய ராஜ்யத்தின் புத்திரராக நம்மை மாற்றிவிட அவர் போதுமானவராக இருக்கிறார். கடைசியாக நாம் வாசிக்கின்ற பொழுது, God grounds you with steadfast love and mercy. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறவர் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய கிருபை. நாம் ஒவ்வொரு நாளும் செயல்படுவது கர்த்தருடைய கிருபை. நாம் ஒவ்வொரு நாளும் சம்பாத்தியங்கள் பண்ணுவது கர்த்தருடைய கிருபை. அவர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டி இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். ஆண்டவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கிருபை எல்லார் மேலும் உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. காலையிலோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. கிருபை என்ற வார்த்தை தகுதியில்லாத எனக்கு ஆண்டவர் அருளும் ஈவு என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். தகுதியில்லாத எனக்கு ஆண்டவர் அருளும் ஈவு என்பதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவர் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது என்று கர்த்தருடைய வசனத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவரே மட்டுமா என்னை நடத்தி வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, மட்டுமா என்னையும் எங்கள் பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலத்த நன்மைகளை பலகிய அற்புதங்களை செய்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, எல்லாவற்றுக்கு மேலாக கிருபை எவ்வளவு பெரியது, அந்த உடைய கிருபையினாலே எங்களை முடிசூட்டி கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு அதிகமாய் ஸ்தோத்திர பலிகளை எடுப்போம். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். விசுவாச வாழ்க்கையிலே ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிக்கின்ற பொழுது தெய்வ பிரசன்னம் நம்மை பலப்படுத்துகிறது. புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு புது பலத்தோடு விட ஒரு புதிய வல்லமையை தரித்து கொண்டவர்களாக கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்ற வசனத்தின்படியே ஆண்டவரே செய்த உபகாரங்களை எண்ணி உமக்கு நன்றி பலியை செலுத்துகிறோம் என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்திக் கொள்வோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மிகுந்த அர்ப்பணிப்போடு விட புதிய ஆண்டை காண செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி, புதிய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, God forgives all your iniquity, God heals all your diseases, God redeems your life from the pit, God grounds you with steadfast love and mercy. ஆண்டவரே இவ்வளவு பெரிய கிருபை எனக்கு வைத்திருக்கிறீரே என்று சொல்லி ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி பலிகளை செலுத்துவோம். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, வருடத்தின் கடைசி மாதத்திலே கடைசி தேதியிலே நம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபை கொடுத்தீரே, நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இக்கட்டும் இடுக்கண்களும் நெருக்கங்களும் பலவிதமான சோதனைகளும் பலவிதமான சம்பவங்களையும்
கடந்து வரும்படியா நீர் உதவி செய்தீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களிலே எங்களுடைய பலம் பூரணமாய் விளங்கிட்டே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் பலவீனப்பட்ட பொழுது நீர் எங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாவங்களை நீர் மன்னித்திருக்கிறீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து விட்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வருடத்தின் கடைசி பகுதியில் எங்களையும் உடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரை தங்களை எமக்கென்று பரிசுத்தமாய் அர்ப்பணித்துக் கொள்ள தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். உலகில் நடைபெறுகிற பலவிதமான சம்பவங்கள் நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர் என்பதை எங்களுக்கு அடையாளமாய் கொண்டிருக்கிறபடினால் நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். பெரும் அழிவுக்கு தப்பி அந்த நித்திய ராஜ்யத்திற்கு சொந்தமாளியாக இந்த பூலோக வாழ்க்கையிலே கிருபையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றிவிடும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவருடைய பலத்த கரம் ஆண்டவருடைய ஜனங்கள் மீது அமரட்டும். எப்பொழுதும் பலவீனத்தோடு கூட இருக்கிற நபர்கள் உண்டு. விபத்திலே மாட்டி ஆண்டவரே அழுகையோடும் துயரத்தோடும் இருக்கிற ஜனங்கள் உண்டு. இயேசுவின் பிரசன்னம், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவர் மீது பலமாய் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். ஆண்டுக்குள்ளே மிகுந்த சமாதானத்தோடு, மிகுந்த மகிழ்ச்சியோடு, மிகுந்த ஆர்ப்பரிப்போடு, மிகுந்த ஸ்தோத்திர பலிகளோடு, மிகுந்த துதியின் சத்தத்தோடு கூட பிரவேசிக்க கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறார். ரட்சிக்க கூட ஆண்டபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போவதில்லை. இந்த வார்த்தையின்படி ஆண்டிலே அநேகரை ரட்சித்துக் கொண்டு அநேகரை அபிஷேகித்திருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பு கர்த்தருடையது என்ற வசனத்தின்படி அநேகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்களை ரட்சித்திருக்கிறீர். நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை இன்னும் பலமாய் வெளிப்படட்டும். புதிய ஆண்டுக்காய் ஸ்தோத்திரம். புதிய ஆண்டிலும் கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம் எங்களுக்கு முன் சென்று பலமாய் நடத்தட்டும். இயேசு சாமி, வரப்போகிற ஆண்டிலும் கர்த்தருடைய கரம் எங்கள் மீது அமரும்படியாய், கர்த்தருடைய பாதுகாப்பு நிறைவாய் காணப்படும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். நீர் பெரியவர் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உள்ளத்திலே நினைத்து உம்மை கனம் பண்ணி உமக்கென்று பரிசுத்த ஜனமாய் நிலைநாட்டப்பட்டவர்களாக காணப்பட தேவாவியானவர் உதவி செய்வீரார். ஆண்டு முழுவதிலும் நன்மையை கொடுத்து ஆசீர்வதித்து பாதுகாத்து கொண்டு நெருக்கப்பட்ட பொழுதும் கரம் எங்களோடு கூட இருந்தது. நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் புதிய ஆண்டிலே பெரிய காரியங்களை செய்வீரார். வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றிவிடும். நாங்கள் உமக்குரியவர்கள் என்பதை உணர்ந்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தப்படை, மகிமையின் மேல் மகிமை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.